வெள்ளி ஹர்த்தால் இல்லை, சுமந்திரனின் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நிலையான விலை கிடைப்பதில்லை, வடக்கு ஆளுநர். இலங்கை பெயரில் எந்த செயற்கைக்கோளும் இல்லை, நலிந்த ஜேதிச. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம். மஹிந்தவுக்கு சிலை வைத்து கௌரவிக்க வேண்டும், திலித் ஜேவீர வலியுறுத்தல். சுமந்திரனின் கடையடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னார் மறைமாவட்ட ஆயர் இல்லம் கடும் எச்சரிக்கை. தமிழர்களை உயிருடன் கொளுத்தி படுகொலை செய்த வீரமுனை படுகொலையின் நினைவு நாள். கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையத்தை நேரடியாக பார்வையிட்ட வசந்த சமரசிங்க. வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தியன்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவ அடாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழரசுக் கட்சி நடாத்துவதாக அறிவித்துள்ள கர்த்தால் எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மடு தேவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்தில் எடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மடு தேவாலய உற்சவத்தையொட்டி மன்னார் குரு முதல்வருடனும் ஏனைய குருமாவுடனும் சுமந்திரன் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மன்னாரில் கலந்துரையாடியுள்ளார். இதையடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்துடன் நல்லூர் உற்சவ தினங்கள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி கர்த்தாலை வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதில்லை என்றும் அதனை எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 3ஆம் நபர் தலையீடின்றி விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனேயே மட்டுவில் பகுதியில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். பொருளாதார மத்திய நிலையத்தை மீள செயற்படுத்துவது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கலந்துரையாடலில் ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நிலையான விலை கிடைப்பதில்லை என்பதை கருத்தில் எடுத்து இந்த பொருளாதார மத்திய நிலையம் உருவாக்கப்பட்டது. 3ஆம் நபர் தலையீடின்றி விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. போருக்கு முன்னைய காலங்களில் கிளிநொச்சியில் இரவு நேர சந்தை கூட இருந்தது. தென்பகுதியில் இருந்து வரும் வர்த்தகர்கள் அங்கே பொருட்களை கொள்வனவு செய்து சென்றமையும் நடந்தது. இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எவ்வளவு விரைவாக மீள ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை குத்தகைக்கு பெற்றுக்கொண்ட வர்த்தகர்கள் தமது நிலைப்பாடுகளை முன்வைத்தனர். தமக்குரிய வசதிகளை ஒழுங்குபடுத்தி தருவதுடன் தமது நிலையத்தை பிரபல்யப்படுத்தி தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். சர்வதேச தொலைத்தொடர்பு தரவுகளின்படி இலங்கையின் பேரில் எந்தவொரு செயற்கைக்கோளும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிறுவனம் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் பணிகளை ஒருங்கிணைக்கின்றது. இதில் இலங்கை சார்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உறுப்பினராக உள்ளது. ITU தரவுகளின்படி புவிசார் சுற்றுப்பாதைகளில் இலங்கைக்காக 12.121.5 மற்றும் 50 ஆகிய 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த இடங்களில் ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், மால்டோவா, நேபாளம், தஜிஸ்தான் மற்றும் ருமேனியா போன்ற நாடுகளும் தங்கள் செயற்கைக்கோள்களை இயக்க முடியும். இந்த 2 சுற்றுப்பாதைகளிலும் தற்போது இலங்கை என்ற பெயர் எந்த செயற்கைக்கோளிலும் இல்லை என ITU மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுப்ரீம்சாட் 1 என்ற செயற்கைக்கோள் ITU மூலம் இயக்கப்படுகிறதா என ஆராயப்பட்ட போதும் அவ்வாறு எதுவும் இல்லை என உறுதியானதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரக்பி விளம்பரத்துக்காக இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று தவறாக பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வங்கி கணக்குகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி வழக்குடன் தொடர்புடையவர் என கூறப்படும் 70 மில்லியன் ரூபாவை பெற்ற WD நிமல் பெரேராவின் 2 வங்கி கணக்குகள் குறித்து விசாரித்து வருவதாக நிதிக்குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதவானிடம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெளிநாட்டு நபர்களால் மேலும் பல மில்லியன் கணக்கான தொகை அவற்றில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வைப்பு தொகைக்கான தெளிவான விளக்கத்தை நிமல் பெரேரா வழங்கவில்லை. இந்த நிலையில் விசாரணை கோப்பு திறந்து வைத்து சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திலித் ஜேவீர குற்றம் சாட்டியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜேவீர இவ்வாறு தெரிவித்தார்.
யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்சவை இழிவுபடுத்தும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கம். அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளார்கள். ராஜபக்ச குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன். ஆனாலும் மஹிந்த ராஜபக்ச என்பவர் சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய, கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரர். அரசாங்கம் உங்களது வீரனை வெளியில் போடப் போகின்றோம் என்று தொடர்ச்சியாக அவரை அவமானப்படுத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் என்ற கணக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாரா? அது தொடர்பான உண்மை தகவலை வெளியிடுவார்களா என திரு ஜெயவீர கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலை அரசாங்கத்துக்கு நடத்த முடியாமல் போகும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்ட கூட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் சென்றிருந்த அர்ச்சுனா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர் ஒருவர் வடக்கு அரசியல் தொடர்பில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது காரணங்களை சுட்டிக்காட்டி இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உருவச்சிலை நிறுவுவதாகவும் தலைவரின் அம்மாவின் பேரில் இறங்குதுறை அமைப்பதாகவும் வாக்குறுதி அளித்தது. வாக்குகளை பெற்றுக்கொள்ளவே அரசாங்கம் இவ்வாறான பொய்களை கூறியதாக மக்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அமைச்சர் ஒருவர் வடக்கில் காலனியை கழட்டிவிட்டு ஓடிய சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றது. இவை வரலாற்றில் நடைபெறாத ஒன்றாகும். அரசாங்கம் இவ்வாறு பொய் வாக்குறுதிகளை வழங்கினால் தெற்கிலும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி மடுத்திருத்தலத்தின் பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடையடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் மாவட்ட குறு முதல்வர் திரு தமிழ்நேசன் அடிகளார் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியில் இலங்கையின் அனைத்து பாகங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரும் திருவிழா நாளில் இந்த கடையடைப்பை ஏற்பாடு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு விடுத்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடையடைப்புக்கான காரணங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு நாம் ஆதரவாக இருக்கின்றோம். இன்று மட்டுமல்ல, மன்னார் ஆஜர் ராஜப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் காலத்திலும் மன்னார் மறைமாவட்ட திருச்சபை, குறிப்பாக மன்னார் குருக்கள் ஆயரோடு இணைந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ளனர். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து வகையான அநீதிகளுக்கு எதிராகவும் போராடியுள்ளனர். இதை முழு உலகமும் அறியும். இந்த நிலையில் மடுத்திருப்பதியின் ஆவணி திருவிழாவை கவனத்தில் கொள்ளாமல், இலங்கை வாழ் கத்தோலிக்க மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் நமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உள்ளது. இவ்வேளையில் வரலாற்று ரீதியான சில விடயங்களை சுட்டிக்காட்ட விளைகின்றோம். யுத்தம் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் கூட மடுத்திருத்தலத்தின் திருவிழாக்கள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அன்றைய அரசாங்கங்களும் சரி, தமிழீழ விடுதலை புலிகளும் சரி, இந்த திருவிழாக்களில் எந்த இடையூறும் இல்லாமல் நடாத்துவதற்கு தமது பூரண ஆதரவை, ஒத்துழைப்பை வழங்கி வந்தனர் என்பதை இவ்வேளையில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியால், குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கடையடைப்பு திருவிழாவுக்கு பின்னர் வேறொரு நாளுக்கு பிற்போடுமாறு வினயமாக வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுமந்திரனால் தற்போது திகதி பிற்போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பாரம்பரிய தொன்ம நிலமான அம்பாறை வீரமுனை கிராமம் சிங்கள அரசாலும் முஸ்லிம்களாலும் சூறையாடப்பட்டு கோயில் தஞ்சமடைந்திருந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வெட்டியும் உயிருடன் கொளுத்தியும் படுகொலை செய்த வீரமுனை படுகொலை நினைவு நாள் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. வரலாற்றுக்கு முந்தைய நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்த வீரமுனை என்னும் தமிழ் கிராமம் அன்று அந்த மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டிலிருந்து 91ஆம் ஆண்டு வரை சிங்கள இராணுவத்தினராலும் முஸ்லிம்களாலும் தொடர் தாக்குதலுக்கும் ஆக்கிரமித்து அளிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் இந்த கிராமத்தை இரத்த கிளறியாக்கினார்கள். வாழ்வெட்டுக்கும் கத்திவெட்டுக்கும் அஞ்சிய தமிழ் குடும்பங்கள் வீரச்சோலை, பலதாப்பிட்டிய, மல்லிகைத்தீவு, மெல்பத்தை போன்ற கிராமங்களில் வாழ தலைப்பட்டனர். 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏறக்குறைய 36 ஆண்டுகள் வீரமுனைக்கு வருவதும் தப்பி ஓடுவதுமாய் துன்பத்தையே சுமந்தனர். கொண்டவெட்டுவான் இராணுவ முகாமுக்கு இக்கிராமத்தை சூழ இருந்த முஸ்லிம் கிராமங்களும் தமிழர்களை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற திடமான முடிவு செய்தனர். 1990ஆம் ஆண்டு ஆடி மாதமும் இனிமேல் அங்கே தமிழ் மக்கள் வாழவோ காலடி வைக்கவோ முடியாது என்ற நிலையை உருவாக்கி வெட்டுவான் இராணுவ முகாமிலிருந்து வந்த இராணுவத்தினரும் அவர்களோடு இணைந்து வந்த முஸ்லிம்களும் மக்கள் எல்லோரையும் வீரமுனை கோயிலடிக்கு செல்லுமாறு கட்டளையிட்டனர். ஒரு சில நாட்களின் முன் கல்முனையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை அந்த மக்கள் அச்சத்துடன் ஆலயத்தில் ஒன்று கூடினர். ஆலயத்தில் வைத்தே கொள்வதற்குரியவர்களை தெரிவு செய்தார்கள். தட்டி கேட்க யாரும் இல்லை. முதற்கட்டமாக 56 ஆண்கள் தெரிவு செய்து எடுக்கப்பட்டனர். மரணக்குழி நோக்கி அவர்கள் தள்ளி கொல்லப்பட்டார்கள். கட்டிய மனைவிமாரும் பெற்ற தாய்மாரும் கதறி அழுதார்கள். கையெடுத்து கும்பிட்டார்கள். தாலி பிச்சை கேட்டு காலடியில் விழுந்தார்கள். கொலை வரியோடு வந்தவர்கள் எக்காலமிட்டு சிரித்தார்கள். எங்கள் மக்களின் கண்ணீரும் வேண்டுதலும் அவர்களுக்கு கேளிக்கையாக மாறியது.
சம்மாந்துறை மலை காட்டுக்குள் தீப்பற்றி எரிந்தது. 37 பேரையும் சுட்டு நெருப்புக்குள் தூக்கி வீசினார்கள். இராணுவத்தினர் இச்செயலில் சுற்றி நின்ற முஸ்லிம்கள் கைதட்டி மகிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்தினை வர்த்தகபாணி உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் பசந்த சமரசிங்க நேரடியாக பார்வையிட்டார். இதன்போது குறித்த நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடினார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் சுமார் 150 மில்லியன் ரூபாய் செலவில் 40 கடை தொகுதிகள் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாறு திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் உரிய பயன்பாடின்றி 40 கடைகளில் 30 வரையான கடைகள் நீண்ட காலமாக மூடியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தகபாணி உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் பசந்த சமரசிங்க நேரில் பார்வையிட்டார். அத்துடன் முழுமையாக இயங்காதுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை முழுமையாக இயங்க செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். விஜயத்தின் போது யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், மாவட்ட அரசு அதிபர் முரளிதரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவர்களின் செயல்களை முன்னாள் ராஜபக்ச நிர்வாகத்தின் செயல்களுடன் ஒப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச தாக்குதலுக்கு முன்னர் கிழக்கு மாகாண பாதுகாப்பு படைகளின் தளபதியாக அவர் பதவி வகித்த காலப்பகுதி தொடர்பில் இன்னும் விசாரணையில் உள்ளது என குறிப்பிட்டார். இத்துடன் அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் நிராகரித்தார். முந்தைய பாராளுமன்ற அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளின் போது அருண ஜெயசேகரவின் பெயர் எழுப்பப்படவில்லை. எதிர்க்கட்சியின் கோரிக்கைகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. உண்மையான சூத்திரதாரி பக்கத்தில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக எதிர்க்கட்சியினரின் ஆர்வம் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை தகவல்கள் இருந்த போதிலும் செயல்பட தவறியவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் குறிவைப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.